மனைவி இறந்து எத்தனை நாள் ஆகுது? மனைவி இறந்து 2.5 வருஷம் ஆகுது பாய். இதுக்கு முன்னால அங்க பதிவு பண்ணிருக்கீங்களா? இல்ல பாய், இதான் முதல் தடவை. வேற எங்கிட்ட பதிவு பண்ணிருக்கீங்களா? வேற வேற எதுலயும் இல்ல பாய். ஜோடி ஆப்ல தான் ஒரு தடவை போட்டு விட்டாங்க, என் தங்கச்சி ஒரு தடவை போட்டு விட்டாங்க. அது வேண்டான்னு கேன்சல் பண்ணியாச்சு. ஏன், எதுக்கு? இல்ல பொதுவா அதுல வேண்டான்னு சொல்லிட்டு வரங்கள் ஒன்றும் வந்ததே தான் வந்துட்டு இருந்துச்சு, அதனால ஒன்னும் வேண்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க, தங்கச்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பணம் வாங்கினாங்க? அதுல எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியல பாய், எல்லாமே அவங்க தான் போட்டு விட்டது. நம்ம இதுலயும் போடல பாய், நம்ம இப்பதான் முத முறையா நம்ம இஸ்லாத்து இதுல நம்ம போட்டிருக்கோம். சரி, மனைவி எப்படி இறப்பு ஏற்பட்டது? மனைவி வந்து அவங்க தம்பி உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, கேன்சர்ல. அவங்க தம்பி இறந்த அந்த அதிர்ச்சியில இவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுல மூளை போட ரத்தம் வந்து உறைஞ்சிருச்சு கை கால்லாம். அதுல அடுத்த நாளே இறந்துட்டாங்க. இறப்பு சான்றிதழ் அனுப்பிட்டீங்களா? ஆமா அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். அவங்க இறந்த அந்த பேப்பர்ல வந்த விளம்பரத்தையும் நான் அனுப்பி வச்சிருக்கேன். ஒய்ஃப் இறந்த பேப்பர்ல வந்தது. இந்த விளம்பரத்தை நான் பாத்திருக்கேன். தெரியும், நான் உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். இதை நான் பார்த்தேன். கால்ல மீன் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை உங்கள்ட்ட உதவி எல்லாம் கேட்டிருக்கேன் நானு. அந்த பிள்ளைங்க 2 பிள்ளை. என்னங்க பாய்? 2 பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா பாய். அவங்களுக்கு வயசு எத்தனை? பொண்ணுக்கு வந்து 14, பையனுக்கு 12. என்ன படிக்குது அந்த பிள்ளைங்க? மூத்தது வந்து 11வது படிக்கிறாங்க பொண்ணு. பையன் 8வது. பையன் 8வது. ஆமா. யாரு கட்டுப்பாடுல இருக்காங்க பிள்ளைகள்? என் கூட தான் இருக்காங்க. உங்க உறவினர்கள் யாரும் கிடையாதா? உறவினர்கள் மனைவிக்கு சொந்தமானவங்க தான் இருக்காங்க. எனக்கு சொந்தமான ஒரே ஒரு தங்கச்சி, அவங்க திருச்சியில இருக்காங்க. வேற யாரும் பாத்துக்கிட்ட பிள்ளைகளை பாத்துக்கிட்ட யாரும் கிடையாது? இல்ல வேற யாரும் இல்ல பாய், நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஹோட்டல் வேலை பாக்குறேன் பாய். நீங்க ஹோட்டலுக்கு போகும்போது பிள்ளைகள் யாரு பாப்பா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களாடி நான் போயிட்டு வந்துருவேன் பாய். அதுக்கப்புறம் அந்த சமையல் ஆர்டர் இது எல்லாமே நான் பாப்பேன். இல்ல நீங்க ஸ்கூல் இல்லாத நாள்? ஸ்கூல் இல்லாத நாள் அவங்க இருந்துப்பாங்க பாய். பக்கத்துல ஆள் இருக்காங்க, சேஃப்டியா இருந்துப்பாங்க, பயம் இல்ல. வீடு மேல மாடியில தான் எடுத்திருக்கேன், அதனால பயம் கிடையாது. யாரும் இங்க வரமாட்டாங்க. கேமரா வச்சிருக்கேன், வீடு ஃபுல்லா கேமரா இருக்கு. ஹவுஸ் ஓனர் வச்சிருக்கேன். சொந்த வீடா? வாடகை வீடு பாய். எவ்வளவு வாடகை? 5000 ரூபாய் வாடகை மாசம். உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? ஏன்னா சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய் கிடைக்கும் பாய். சராசரி 1000 ரூபாய். ஹோட்டல்ல என்ன வேலை பாக்குறீங்க? புரோட்டா மாஸ்டர், ஆல்ரவுண்டர். மெயின் புரோட்டா, பாக்கி எல்லா வேலையுமே தெரியும். எல்லாம் தெரியும். சொந்தமா ஹோட்டல் வச்சிட வேண்டியதானே? சொந்தமா வச்சிருந்தேன் பாய். இப்ப இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் பணம் எல்லாம் கொஞ்சம் முடங்குச்சுட்டு விட்டுட்டேன். மறுபடியும் இன்ஷால்லா எல்லாம் ஆமீன் செஞ்சானா வைப்பேன் கண்டிப்பா. நீங்க ஏன்ட்ட உதவி கேட்டு நான் உதவி பண்ணிருக்கேனா? பண்ணிருக்கீங்க பாய். 3000 ரூபாய் உதவி பண்ணிருக்கீங்க எனக்கு. எவ்வளவு? 3000 ரூபாய். இப்ப குணமாயிட்டான்? இல்ல பாய், அது அப்படியேதான் இருக்கு. ஆனா புண்ணெல்லாம் ஆறிருச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீக்கங்கள் தான் இருக்கு. நீர் கடையில நின்னோம்னா நீர் போட்டுரும். அது அப்போ டாக்டர் சொல்லிருக்காங்க. சொல்ல வேண்டியது நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பேன், வாங்கியிருக்க மாட்டேன். இல்ல பாய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய். உங்க இது தொழில் பாய், அது வேற இது வேற. அந்த காயங்கள் எவ்வளவு பேருக்கு காயங்கள்லாம் ஆறிடுச்சு பாய். நல்லா அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியா நடக்க எடுக்க எல்லாமே செய்யறேன். நல்லா ஸ்டெடியா நடக்கிறது வைக்கிறது, இதனால எந்த குறையும் இல்ல. நின்னா நீர் மட்டும் போடும், அது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தனா அது சரியாயிரும். இப்பயும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இப்போ அதனாலதான் தைரியமா, ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு துணை வேணும், அதுக்காக தான் பதிவு பண்றேன். வேற எதுவும் உடல்நிலையா பாதிப்பு கிடையாது இல்ல? வேற எந்த பாதிப்பும் இல்ல பாய், நல்லா இருக்கேன். நீங்க வந்து ஒரு பெண்ணை தேடி வந்திருக்கீங்க, அவங்களுக்கு குழந்தை இருந்தா ஏத்துக்கிடுவீங்களா? சின்ன குழந்தையா இருந்தா பரவாயில்ல பாய். பிள்ளைங்க உயரத்திலேயே இருந்தாங்கன்னா ஏத்துக்கானா. பொம்பளை பிள்ளையா இருந்தா சந்தோஷமா ஏத்துப்பேன். பெண் ஒரு ஆண் பிள்ளை இருக்கு. ஆமா பாய். அதனால அவங்களுக்கு பெண் பிள்ளை இருந்தா சம்மதம் பாய். அது குழந்தையா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. 2வது மேக்சிமம் பிள்ளை இல்லாதவங்களா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பாக்குற இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அன்பா பாப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களா இருந்தா. குழந்தை இருக்கிறவங்களா இருந்தா ஈகோ ப்ராப்ளம் வந்துடக்கூடாது பிள்ளைங்களுக்கு. நம்ம முஸ்லீம்ல அப்படி இருக்க மாட்டாங்க. சப்போஸ் நடைமுறைகள்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்துருச்சுன்னா கஷ்டம். அது நான் தேர்வு செய்யும் போது நான் உங்ககிட்ட
கணிப்பு சொல்லிடுவேன். இவங்க அல்ஹம்துலில்லாஹ். பாத்து. சரிங்க பாய், சரிங்க பாய். இப்ப நீங்க இருக்கிறது எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இருக்கிறது நாகர்கோவில் பக்கத்துல திங்கள் நகர். திங்கள் நகரா திங்கள் சந்தையா? திங்கள் சந்தை திங்கள் நகர் ரெண்டுமே ஒண்ணுதான் பாய். மண்டே மார்க்கெட், திங்கள் நகர், திங்கள் சந்தை. பூர்வீகமும் அதே ஊர் தான்? பூர்வீகம் எனக்கு வந்து கும்பகோணம். இங்க வந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிருச்சு. எனக்கு எல்லாமே இங்கதான், அங்க யாரும் கிடையாது. கூட பிறந்த அம்மா அப்பா உங்க கூட பெற்றோர் பிறந்தவங்க. என்ன பாய்? உங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க பாய். எத்தனை அம்மா மாசமா வாடகை வீட்டுல இருக்கீங்க? மாசம் இல்ல பாய், வருஷ கணக்கா இருக்கேன் நானு. அதான் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இப்ப இருக்கிற வீட்டுல 4 வருஷமா இருக்கேன். 4 வருஷமா இருக்கீங்க? ஆமா. 4 வருஷம் வாடகை தான் குடிக்கீங்க? ஆமா, 4 வருஷமா வாடகை கொடுத்துதான் இருக்கேன். தொழுகைக்கெல்லாம் போவீங்களா? தொழுகைக்கெல்லாம் போவோம் பாய், பள்ளி பக்கத்திலேயே இருக்கு, நடந்தே போலாம். பழக்கம் இருக்கா? பீடி சிகரெட் புகை பழக்கம்? அதெல்லாம் கிடையாது பாய், அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தண்ணி சிகரெட்டு பாக்கு எதுவும் போட மாட்டேன். டீ குடிப்பேன் பாய் நிறைய. டீ தான் நமக்கு தேவை சாப்பாட்டை விட. பிள்ளைகள் போட்டோ அனுப்பியிருக்கீங்க, இறப்பு சான்றிதழ் அனுப்பியிருக்கீங்க. அந்த பத்திரிக்கை செய்தி வந்ததை நானும் பார்த்திருக்கேன். இப்போ நீங்க அதை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கீங்க. சந்தோஷம் பாய். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்கிறதுக்கு நாங்க துவா பண்றோம். உங்க பேர் சொல்லுங்க. முகமது காஜா. வயது? 42. உயரம்? சராசரி உயரம். தகப்பனார் பெயர்? முகமது யூசுப். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 5வது தான் பாய் படிச்சிருக்கேன். ஆனால் 12th படிச்ச அளவுக்கு இருப்பேன். தாய்மொழி தமிழ்? ஆமா. 5வது படிச்சிருக்கீங்க, ஆனா 12வது படித்த நபரை போல் நீங்க இருப்பீங்க. ஆமா பாய். தொழுகை 5 நேரமா நேரம் கிடைக்கும் போதா? நேரம் கிடைக்கும் போது தொழுவோம் பாய். ஏன்னா நம்ம பாக்குற வேலைக்கு 5 நேரம் போக முடியாது. அதுக்கு அந்த 5 நேரம் போகணும்னு ஆசைதான். நிறம்? அல்லாஹ்வுக்கு ஆமீன் செய்யட்டும். நிறம் மாநிறம் பாய். வெயிட் சொல்லுங்க. வெயிட்? வெயிட் 62. 62ல இருந்து 65க்குள்ள இருப்பேன். வேலை? ஹோட்டல் வேலை. உணவகம்? ஆமா. மாத வருமானம்? 35ல இருந்து 40 உள். 35ல இருந்து 40க்குள்ள. சொந்த வீடு வாடகை வீடு? வாடகை வீடு. எதிர்பார்ப்பு இல்லை. நல்ல குணம். சகோதரன்? சகோதரன் இல்லை. இல்லன்னா ஆரம்பத்துல இருந்து இல்லையா, தற்போது இல்லையா? இல்ல, ஆரம்பத்துல இருந்து இல்ல. சகோதரி மட்டும்தான். சகோதரி 1. திருமணம் ஆனவங்க. எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கீங்க? திருச்சியில. அவங்க உங்கள்கிட்ட? ஆமா, சொந்த தாய்மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் உண்டு. வந்து பிள்ளைகளை பாப்பாங்களா? ஆமா, லீவுக்கெல்லாம் அங்கதான் அனுப்பி வைப்பேன். அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க? ஆமா. குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லை. உடல் எதுவும் பாதிப்பு இருக்கா? உடல் ரீதியா பாதிப்பு நான் சொன்னேன்ல, அந்த முள்ளு குத்துனது மட்டும்தான் பாதிப்பு, வேற எதுவும் இல்ல. கிடையாது, அது பாதிப்பு சொல்ல முடியாது. உடல் ரீதியா ஊனம் இருக்கா? இல்ல பாய், இல்ல. ஊர் திசையன் விலை குமரி மாவட்டம். திசையன் விலையா? இல்ல, திங்கள் சந்தை குமரி மாவட்டம். ஆமா பாய். எதிர்பார்க்கும் ஊர்? எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல பாய். தமிழ்நாடு முழுவதும் சம்மதம்? ஆமா. ஒரு குழந்தை, ஒருவேளை குழந்தை இல்லாம தான் உங்களுக்கு தேவை, இருந்த போதும் பெண் குழந்தை இருந்தால் சம்மதம்? பெண்ணா ஆனா கை குழந்தையா இருந்தாங்கன்னா சந்தோஷம்.
கை குழந்தைன்னா 2 வயசு கூட இருக்கலாம். 2 வயசு கூட இருக்கலாம். 2 வயசோ 3 வயசோ இருக்கலாம். சரி, இன்ஷா அல்லாஹ் நான் பதிவு பண்ணி குரூப்ல ஜாயின் பண்றேன். குரூப்ல உங்களுக்கு பொருத்தமான விவரங்கள் வரும்போது அந்த குரூப்ல நம்பர் இருக்கான்னு சொல்லி பாருங்க. இருந்தா நேரடியா நீங்க பேசிக்கோங்க. இல்லன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நம்பர் தரப்படும். இது எதுல பாய் வரும்? இப்ப இதுல பாக்கலாம். இத ஒரு நான் பயோடேட்டா பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. குரூப்ல மறு திருமண மணமகன் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்றேன். சரிங்க பாய். அதுல மணமகள் வரும், நம்பர் இருக்கும். நம்பர் இல்லன்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்க பாய். வந்துருங்களா? நோட்டிபிகேஷன்லயே வந்துரும் இல்லீங்களா? மணமகள் கிடைக்கும் வரை சம்மதிக்கலாம். ஒவ்வொரு மணமகள் சம்மதிக்கிற வரைக்கும் நீங்க நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்க பாய். சரியா? சரிங்க பாய். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்வி உதவி தேவைப்பட்டா எனக்கு போன் பண்ணுங்க. இன்ஷால்லா கண்டிப்பா கேக்குறேன் பாய். ஏன்னா ஏற்கனவே இதுக்கு தேவை இருக்கு. நான் எப்படி கேக்குறேன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் எதுவும் கேட்கல. 28ஆம் தேதி நான் நாகர்கோவில் வருவேன். வாங்க பாய், வீட்டுக்கு வாங்க பாய். கண்டிப்பா அங்க வந்து நான் எப்படி வரணும்னு சொல்லி உங்களுக்கு வழி கேட்பேன். நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி பண்றோம். இன்ஷால்லா கண்டிப்பா வாங்க பாய். 28ஆம் தேதி அங்க எனது ஒரு நண்பர் இருக்காங்க, இங்க நிச்சயம் பண்ணிருக்காங்க, அவங்க திருமணம் ஆகுது. அதுக்கு இருப்பாங்க, அங்க நான் வருவேன். சரிங்க பாய். சரிங்க பாய், கண்டிப்பா வாங்க. வந்தோடனே எனக்கு போன் பண்ணுங்க. ஜனவரி. சரிங்க பாய், நீங்க கண்டிப்பா வாங்க. வந்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் சொல்றேன். நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். இப்போ நான் அங்க வந்து நேரடி அந்த பிள்ளைகளுக்கு 6 மாதத்துக்கு தேவையான கல்வி உதவி பண்ண நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சந்தோஷம் பாய், சந்தோஷம் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.